பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அது இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த ஊழியத்திற்கு தொடர்ச்சியாக நீங்கள் அளித்து வருகிற நல்ல ஆதரவிற்காக, உங்கள் ஜெபத்திற்காக, காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை இந்த ஊழியத்தை இம்மட்டும் தாங்கி நிறுத்தி வந்திருக்கிறது. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சென்ற சனிக்கிழமை நாம் சென்னையிலே கூட்டத்தை நடத்தியதை நீங்கள் அறிவீர்கள். காலையிலே பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ்லேயும், மாலையில் BKN பாலர் கல்வி நிலையம் புருஷவாக்கத்திலும் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை நடத்தினோம். நிறைய புதிய ஜனங்கள் கடந்து வந்திருந்தார்கள். கூட்டத்தின் இறுதியிலே எல்லாருக்காக தனித்தனியாக ஜெபித்த பொழுது ஏராளமான அடையாளங்கள், அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார், புதுவாழ்வு கொடுத்தார். மிக சிறப்பான நல்ல செய்திகளை கொடுக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. எல்லாரும் திருப்தியாக கடந்து போனார்கள். உறுதுணையாக இருந்து, வாலண்டியர்ஸாக இருந்து, ஆர்கனைசர்ஸாக இருந்து நடத்திய தாங்கிய துணை ஊழியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் 5வது சனிக்கிழமையாக இருக்கிறது. நமக்கு கூட்டங்கள் எதுவும் கிடையாது. நாமக்கல்ல ஏதாவது கூட்டத்தை நடத்தலாமா என்று எனக்கு ஒரு ஏவுதல் வந்திருக்கிறது. அதை என்னால் செய்ய முடியாது. நாமக்கல் பகுதியில் யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பீர்கள் என்றால் சனிக்கிழமை என்று அங்கே கூட்டங்களை நடத்துவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யும்படியாக, அடியாரை அழைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் தொடர்ச்சியாக நாமக்கல்லை குறித்து பேசி வருகிறேன். இதுவரைக்கும் யாரும் என்னை அழைக்கவில்லை. இந்த நாளிலே நீங்கள் இதை கேட்பீர்கள் என்றால் என்னை அழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நாசிரே தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக செயல்பட்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கணக்கற்ற அநேக ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அங்கே தங்கியிருக்கிறார்கள். தினந்தோறும் 3 வேளையும் அவர்களுக்கான சிறப்பு ஜபங்கள் நடைபெற்று வருகிறது. அநேக நல்ல உள்ளம் படைத்தவர்களெல்லாம் அங்கே வந்து குருவானவர்கள், கணம்பெற்ற குருவானவர்கள் வந்து தினந்தோறும் அங்கே இருப்பவர்களை ஜபத்திலே நடத்துகிறார்கள். சிறப்பான உணவு பரிமாறப்படுகிறது. அவர்களுக்கு எல்லா காற்றோட்டமாக எல்லா வசதியும் இருக்கிறது. ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு நீங்கள் தாராளமாக வரலாம். குறைந்த செலவிலே மிக சிறப்பான வசதிகளை நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர்களும் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு, பாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறோம். அங்கே தங்கியிருந்து பணிபுரிவதற்கு நமக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். சமையல் செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். நர்சஸ் தேவைப்படுகிறார்கள். ஜெபத்தை நடத்துவதற்கு பாஸ்டர் தேவைப்படுறார். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள நல்ல பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் இது நிமித்தமாகவும் கூட என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் வீட்டிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், இல்லாட்டா தாத்தா பாட்டிமாருடைய நினைவு நாட்கள் வரும் என்றால் இங்கே இருக்கிற முதியவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தாராளமாக நீங்கள் உணவளிக்கலாம். அது மாத்திரமல்ல, ரீத்துக்குரியவர்களே அடைக்கலான் குருவி இல்லத்தை சுற்றி நாம் காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும், ஃப்ளோர் டைல்ஸ் போட வேண்டும், மாளிகைக்கும் டைல்ஸ் அமைக்க வேண்டும். இதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறோம். இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக
என்னாகும் 12வது அதிகாரத்தை பாருங்கள். அதில் 1வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இந்த மோசையுடைய 40 வருட கடைசி ஊழியத்தின் பாதை அநேக லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். எத்தனையோ லட்சம் இஸ்ரவேலர்கள் அவர் சொல் கேட்டு நடந்தார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கின்ற வல்லமையை மோசே பெற்றிருந்தார். ஆண்டவர் அவரோடு முகமுகமாக பேசினார். தன்னலமற்ற ஊழியத்தை அவர் 40 வருடமாய் செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகிறது என்று இந்த இடத்துல நான் காண்கிறோம். மோசே ஏற்கனவே அவர் ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்திருந்த பாதையில் இங்கே எத்தியோப்பியா தேசத்து ஒரு பெண்ணை அவள் திருமணம் செய்தார். அது நிமித்தமாக சொந்த அண்ணனாகிய ஆரோனும் அக்காவாகிய மிரியம் தவறாக பேசினார்கள், கேவலமாக பேசினார்கள் என்று சொல்லி நான் காண்கின்றோம். அவ்வளவு ஊழியம் செய்கின்ற தேவனுடைய தாசனுக்கு, எத்தனையோ லட்சம் பேர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த தாசனுக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. உடன் இருக்கிற கூடவே இருந்து தாங்குகிற அந்த ஆரோனும் மிரியமும் கேவலமாக பேசினார்கள், அவரை அற்பமாக பார்த்தார்கள், அவரை கண்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நமக்கு அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஊழியக்காரனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கண்டனம் வருமா, ஒரு எதிர்ப்பு வருமா, உடனிருப்பவர்களே அவரை எதிர்த்து பேசுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கிற பொழுது இதுவும் கூட கடந்து போக வேண்டிய ஒரு பாதை என்பதையே நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த ஆவி, இந்த மிரியமுக்குள்ளும் ஆரோனுக்குள்ளும் புகுந்த ஆவி இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளாக புகுந்திருக்கிறது, அநேக ஊழியங்களுக்குள்ளாக புகுந்திருக்கிறது, அநேக கம்பெனிக்குள்ளாக புகுந்திருக்கிறது, அநேக இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளாக புகுந்திருக்கிறது. அங்கே வேலை பார்ப்பவர்கள் இல்லைனா குடும்பத்தில் இருப்பவர்கள் யார் தலைமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் பேச தலைப்படுகிறார்கள், குற்றம் சுமத்துகின்றார்கள், கற்களை தூக்கி வீசுகிறார்கள். இவனெல்லாம் ஒரு தலைவனா என்று சொல்லி கேட்கின்றார்கள், இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரனா என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அங்கே அநேக குழப்பங்களை சாத்தான் ஏற்படுத்துகின்றவனாக இருக்கின்றான். ஆரோன் மிரியம் ஆவி எங்கே வருகிறதோ அங்கெல்லாம் இந்த சம்பவங்கள் மிகுந்த சாதாரணமாக நடப்பதை நாம் காண்கின்றோம். பிசாசானவனுக்கு எப்பொழுதுமே தேன்கூட்டிலே கல்லை தூக்கி வீசி இந்த தேன்கூட்டை களைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். தேன்கூடு பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது, தேனீக்கள் மொத்தமாக இல்லை தங்கி இருக்கிறது, பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சி, தேன் ஒழுகி கொண்டிருக்கிறது, அது இனிமையாக இருக்கிறது. ஆனால் சாத்தானுக்கு அந்த தேன்கூட்டில் கல்லை தூக்கி வீசணும், தேன்கூட்டை கலைக்கணும், அதுதான் அவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எந்த குடும்பங்கள் மிக சிறப்பாக இருக்கிறதோ, ஒற்றுமையாக இருக்கிறதோ, அழகாக இருக்கிறதோ, சிறந்து விளங்குகிறதோ, எந்த ஊழியங்கள் மிகவும் பிரபலமாகி வருகிறதோ, வளர்ந்து வருகிறதோ, மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறதோ, விடுதலை பெற்றுக் கொடுக்கிறதோ, இல்லாவிட்டால் எந்த பிஸ்னஸ் எங்கே வளர்ந்து வருகிறதோ, கிளைகள் பரப்பி வருகிறதோ, அநேகம் 1000 பிள்ளைகள் அங்கே வேலை பார்க்கிறார்களோ, இந்த அத்தனை 1000 பேருக்கும் அந்த வேலை வாய்ப்பை அந்த நிறுவனங்கள் பிஸ்னஸ் தானே பெற்றுக் கொடுக்கின்றன, குடும்பங்களும் அதை நம்பி தானே வாழ்கின்றன. எங்கெல்லாம் இப்படிப்பட்ட கூடுகள் கட்டப்பட்டிருக்கின்றனவோ, பல கூடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அரசியலில் பார்க்கிற பொழுது அநேகர் அரசியலை சார்ந்து வாழ்கிறார்கள். அங்கே கூட்டங்களுக்கு சென்று கட்சியை நடத்தி ஒரு டீமாக இருந்து அவர் செயல்பட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு அப்படியாக கடந்து போகிறது. இப்படியாக அநேக கூடுகள் கட்டப்பட்டிருக்கிற பொழுது சாத்தான் கல் தூக்கி வீச வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கின்றான். அந்த குடும்பங்களை களைத்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். நல்ல இணை புரியாத நண்பர்களை கெடுத்து பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகின்றான். பிஸ்னஸை உடைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். உடைத்து பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். எப்பொழுது பார்த்தாலும் இந்த குடும்பங்களிலே சண்டைகள் வருகிற பொழுது, வேலை பார்க்குற இடங்களில் பிரிவினைகள் வருகிற பொழுது, ஈவன் சர்ச்சில் கூட அந்த குரூப் இந்த குரூப் என்று சொல்லி பிரிவினைகள் வருகிற பொழுது கூட்டை கலைப்பதிலே சத்துருவானன் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சீசர்கள் சில நேரங்களிலே இந்த கூட்டை கள்ளை தூக்கி வீசி கலைக்க நினைத்த பொழுது, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன், எனக்கு வலப்பக்கமா உனக்கு வடப்பக்கமா என்று சொல்லி அவர்களுக்குள்ள பிரிவினைகளை சாத்தான் கொண்டு வந்து இதே போல கள்ளை தூக்கி வீச நினைத்த பொழுது அவர்களுக்கு ஒரு ஒருமனப்பாடு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு பிரயாசப்பட்டார் என்று நாம் காண்கின்றோம்.
பிரிவினை அபாயகரமானது, பிரிவினை வேதனை ஏற்படுத்துவது, பிரிவினை பிசாசினாலே உண்டாகிறது என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார். அப்படிப்பட்ட பிரிவினைகள் வரக்கூடாது என்று நினைத்திருந்தார். ஆனால் சத்துருவானவனோ ஆதியாகமம் முதல், ஆதி தோற்றம் முதல் பிரிவினை அவன் கொண்டு வருபவனாக, கசப்புகளை கொண்டு வருபவனாக, ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துகின்றவனாகவே அவன் இருக்கிறார் என்று நாம் காண்கின்றோம். ஏனம்மா நீ இந்த பழத்தை சாப்பிட்டாய், உனக்கு நான் சொல்லவில்லையா என்று ஆதி தாயாகிய ஏவாளை ஆண்டவர் கண்டிக்கின்றார், வருத்தப்படுகின்றார். நானாக சாப்பிட்ட அந்த பாம்பு என்னை சாப்பிட வைத்து விட்டு வஞ்சித்து விட்டது, வெளியே போடுகிறார். ஆண்டவர் அந்த ஆதாம்கிட்ட கேட்குறாரு, ஏனையா அப்படி சாப்பிட்டுட்டேன், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்னு. அவன் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் குற்றம் சுமத்துகிறான். நீர் எனக்கு கொடுத்த மனைவியாக ஏவாள் நிமித்தமாக நான் சாப்பிட்டேன். குற்றம் சுமத்துவதும் ஒருவரோடு கடித்து பச்சிப்பதும் ஆதியாகமங்களில் இருந்தே, ஆதி தோற்றம் முதலை மனிதன் உண்டாக்கப்பட்ட அந்த நாளில் இருந்தே அங்கே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரிவினைகள் வருகிற பொழுது இங்கே ஆரோனும் மிரியமும் சொந்த அண்ணனாகிய மோசையை கேவலமாய் பேசியது போல, குற்றம் சுமத்தியது போல அங்கே குற்றம் சுமத்துவதை பார்க்கிறோம். இவன் சரியில்லை, இவன் இந்த காரியத்தில் சரியில்லை, அந்த காரியத்தில் சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அண்ணன் சரியில்லை, ஆஸ்டர் சரியில்லை, அந்த பாசு சரியில்லை என்று குற்றம் சுமத்தி 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 கற்களை தூக்கி வீசி 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 சாத்தானானவன் அநேக தேனீ கூடுகளை அவன் களைத்து விட்டிருப்பதை காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்படுகிற பொழுது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒருமனப்படுகிற பொழுது, ஒரு குடும்பம் ஒருமனப்படுகிற பொழுது, நண்பர்கள் ஒருமனப்பட்டு வாழ்கிற பொழுது மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது என்று எதுவுமே இருக்காது. இதை அறிந்துதான் சாத்தான் எப்பொழுதுமே பிரிவினைகளை கொண்டு வருபவனாக இருக்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே என்று சொல்லி பக்தன் எழுதுகிறார். அவருடைய தந்திரம் எப்படியாவது பிரிவினைகளை கொண்டு வர வேண்டும். ஒரு மனதோடு வாழ்பவர்களை, ஒற்றுமையாய் வாழ்பவர்களை எப்படியாவது பிரித்து விட வேண்டும். எப்படியாவது ஒற்றுமையாய் வாழ்கிற குடும்பங்களை பிரித்து விட வேண்டும். நண்பர்களாய் சேர்ந்து வருவாங்க போவாங்க, அநேக வருஷங்களாக சேர்ந்திருப்பாங்க, அவர்களை பிரித்து விட வேண்டும் என்று சாத்தான் அவன் போராடி கொண்டே இருப்பான். அவருடைய ஊழியங்களை இந்த நாட்களில் சிதைத்து பிரித்து ஜனங்களெல்லாம் இன்றைக்கு அல்லல் படுவதை பார்க்கிறோம். பிசாசானவன் பிரிவினையை ஏற்படுத்துபவனாக இருக்கிறான். அவன் ஆரோனுக்குள்ளும் மிரியமுக்குள்ளே வந்து அங்கே மோசையை குற்றம் சுமத்தினான் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இயேசுவை அங்கே பரிசேயர்கள் சதுசேயர்கள் குற்றம் சுமத்தினார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். எனவே நாம் இந்த கண்ணியிலே விழாதபடிக்கு கவனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த காரியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் குற்றம் சுமத்த வேண்டாம். குறைவில்லாதவர்கள் மனிதர்கள் அல்லவே அல்ல. எல்லார்ட்டையும் கண்டிப்பாக குறைவு இருக்கும். முடிந்த வரைக்கும் அதை நாம் மன்னித்து அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதனாலும், தாங்க முடியாத அளவுக்கு போகிறது என்றால் அமைதியாக நாம் விலகிக் கொள்வதனாலும், அதை விட்டு இந்த மோசையை ஆரோன் மிரியம் குற்றப்படுத்தியது போல நாம் அப்படி குற்றப்படுத்தாதபடி, கேவலமாய் பேசாதபடிக்கு, கற்களை தூக்கி வீசாதபடிக்கு நாம் கவனமாக வாழ வேண்டும். ஒரு சமயம் நான் ஒரு இரவிலே ஊழியத்தை முடித்து நான் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் நிறைய வாலிபர்கள் கூடி நின்றார்கள். நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், அந்த ஊரை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். இத்தனை வாலிபர்கள் சேர்ந்து நிற்கிறார்களே, என்ன விஷயம் என்று சொல்லி கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், இங்கெல்லாம் சேர்ந்து நைட்டு 8லேருந்து 9 மணி வரைக்கும் நிறைய வாலிபர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க, ஜெபித்து முடிச்சுட்டு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சொன்னாங்க. நான் உடனடியாக ஆண்டவரை துதித்தேன், உடனடியாக ஆண்டவரை நான் சோத்தரித்தேன். காரணம் என்ன தெரியுமா? இத்தனை வாலிபர்கள் ஒன்று கூடி ஜெபிப்பது என்பது எவ்வளோ ஒரு நல்ல காரியம். சாதாரண காரியமா சொல்லுங்கள்? வேறு உலகப்புறமான காரியங்களுக்கு வாலிபர்கள் ஒன்று கூடுவார்கள். உங்களுக்கு பிடித்த சினிமா நடிகர்களுடைய படம் வெளியே வருகிறது என்றால் ஆயிரக்கணக்கிலே வாலிபர்கள் ஒன்று கூடுகிறார்கள், கட்டவுட் வைக்கிறார்கள், சத்தம் போடுறாங்க, ஊர்வலமாக போகிறாங்க, அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒருமனை பாடுறாங்க. ஆனால் ஒரு 100 வாலிபர்கள், ஒரு 50 வாலிபர்கள் ஒன்று கூடி தினந்தோறும் ஜெபிக்கிறாங்கன்னா அது ஒரு அபூர்வமான ஒரு காட்சி. நான் அவர்களுக்காக உடனடியாக ஜெபித்தேன், அவர்களை ஆசீர்வதித்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்குள்ளே பிரிவினை வந்துவிடக்கூடாது என்று நான் ஜெபித்து விட்டு வந்தேன். ஏனென்றால் இதுபோல தோன்றி எத்தனையோ ஊழியங்கள் சில காலம் நன்றாக சென்ற பிறகு, அநேகர் மூலமாய் நன்மைகளை பெற்ற பிறகு, அதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சாத்தானானவன் பிரிவினைகளை கொண்டு வருவதையே, அவர்களை பிரித்து விடுவதை என் வாழ்க்கையில் நான் கண்டபடியினாலே நான் அந்த காரியத்தை செய்தேன், அவர்களுக்காக ஜெபித்தேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களை, எதையுமே பிரிப்பது என்பது எளிது, உடைப்பது என்பது எளிது. ஆனால் கட்டுவது என்பது
மிகவும் கடினமான காரியம் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். அங்கே பாருங்கள், 2வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்கே பிரச்சனை மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை அவர் திருமணம் செய்தார் என்றுதான் ஆரம்பித்தது. ஆனால் இப்போ அதை பற்றி அவர்கள் பேசவில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, கவனிங்க. ஏன் அவர் மூலமாக தான் ஆண்டவர் பேசினாரா? எங்கள் மூலமாக ஆண்டவர் பேசலையா? நாங்கள் என்ன குறைஞ்சவங்களா? நாங்கள் தீர்க்கதரிசி இல்லையா? அப்படி என்றால் அவர்களுடைய மனதில் நீண்ட காலமாக எங்களுக்கு இந்த தலைமைத்துவம் வேண்டும், மோசையைத்தான் மக்கள் மதிக்கிறார்கள், அவரைத்தான் தலைவர் என்று சொல்லுகிறார்கள், அவருக்கு தான் அதிக மரியாதையாக இருக்கிறது, எங்களுக்கு மரியாதையே இல்லை, எங்களுக்கும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், நாங்களும் தலைவராக வேண்டும் என்கிற எண்ணம் நீண்ட காலமாக அப்படி உள்ளத்தில் இருந்து கொண்டு இருந்தபடியினால்தான் இங்கே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதை பார்க்கலையா? எங்ககிட்ட ஆண்டவர் இல்லையா? எங்கள் மூலமாக ஆண்டவர் பேசலையா? மோசை மூலமாக மாத்திரம்தான் பேசினாரா? நீண்ட காலமாக அப்படி உள்ளத்தில் புகைந்து கொண்டிருந்த புகை இப்பொழுது தீப்பிடித்து எரிகிறது. சொந்த அண்ணன் தான் இப்படி நல்ல ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பெருந்தன்மை அவர்களுக்கு இல்லை. எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், நாங்களும் தலைவர்களாக இருக்க வேண்டும், எங்களையும் ஜனங்கள் மதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்று சொல்லி காண்கிறோம். இவ்வளவு பெரிய ஆரோனுக்கும் மிரியமுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வீக்னஸ் இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு ட்ராப்பில் அவங்க விழுவாங்கன்னா, இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் இதை போலவே ஒரு ட்ராப்பில் விழுவதை காண்கிறோம். காரணம் என்ன? நாங்களும் ஊழியம் செய்யவில்லையா? எங்ககிட்டையும் ஆண்டவர் இல்லையா? இந்த நிலைப்பாட்டிலே இன்றைக்கு ஊழியம் செய்கிற அநேகர் இருப்பதை காண்கிறோம். ஒரு சில ஊழியக்காரர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஒரு சில ஊழியக்காரர்களை கர்த்தர் பிரபலப்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் நிறைய ஜனங்களை கொடுத்திருக்கின்றார், ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு டிவி சேனல்களை கொடுத்திருக்கிறார், ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு கோடிகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார், மிகப்பெரிய கட்டடங்களை கொடுத்திருக்கின்றார், பெயர் புகழை கொடுத்திருக்கின்றார். ஆனால் மிக சாதாரணமான நிலைமையிலே ஊழியம் செய்பவர்களும் உண்டு, மிக கீழான நிலைமையிலும் ஊழியம் செய்பவர்கள் உண்டு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரபலமாக இருந்து மிகப்பெரிய ஊழியத்தை செய்பவர்களும் ஊழியர்கள் தான், சாதாரண கீழே இருக்கிற கடைநிலையில் இருக்கிற ஊழியர்களும் ஊழியர்கள் தான், 2 பேரும் ஊழியர்கள் தான். எல்லாரும் ஆண்டவர் இயேசுக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க. இந்த ஊழியம் பெரிய ஊழியம், இந்த ஊழியம் சின்ன ஊழியம் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஆண்டுடைய பார்வையிலே ஒரே போன்றவர்கள் தான். அப்படி என்றால் கீழே இருப்பவர்களெல்லாம் சோத்திரம், கர்த்தர் வைத்திருக்கிறாரு, இன்னும் நல்லா ஊழியம் செய்யட்டு, எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார், இது நான் செய்வேன். இதுதான் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் சத்துருவானவனோ இல்லை, இந்த மாதிரி மக்களுக்கு கீழே இருக்கும் பொழுது, எங்ககிட்ட ஆண்டவர் இல்லை, எங்கிட்ட ஒரு வரங்கள் இல்லையா, எங்கிட்ட கரிகள் இல்லையா, ஏன் ஜனங்கள் அங்கே போகிறாங்க எனப்பட்ட ஒரு தவறான ஒரு எண்ணத்தையும் கோபத்தையும் கொண்டு வருவதை காண்கின்றோம், ஒரு கசப்பை கொண்டு வருவதை காண்கிறோம். இது பிசாசுடைய மிக தந்திரமாக இருக்கிறது. அது பெரிய ஊழியக்காரருக்கு ஆண்டவர் எவ்வளோ ஜனங்களை கொடுத்துருக்கலாம், என்னவெல்லாமோ ஆசீர்வாதனை கொடுத்துருக்கலாம். உங்களுக்கும் கீழே இருப்பவர்களுக்கும் சாதாரண நிலைமையில் இருக்கிற என்னை போன்ற ஊழியக்காரர்கள் கர்த்தர் ஏதாவது வைத்திருப்பார், கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். இன்னைக்கு அவர்கள் கொடுப்பார்னா நாளைக்கு எல்லாருக்கும் அவர் கொடுக்க போகிறார். அது வரைக்கும் பொறுத்திருக்க மனமில்லாமல் நமக்கு செல்லும் என்றால், எங்களுக்கு ஊழியக்காரர் நாங்கள் இல்லையா, நாங்கள் உண்மையான ஊழியக்காரர் இல்லையா என்கிற அந்த கசப்புணர்வை அவனுக்கு ஏற்படுத்துவதை காண்கின்றோம். அவர்களை பார்க்கின்ற பொழுது கசப்போடு பார்ப்பதை காண்கிறோம், கெடுத்து பேச ஆரம்பிப்பதை காண்கிறோம். இதுவும் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. ஒன்று, தேனீ கூட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். இன்னொன்று, அநேகருடைய தாழ்வு மனப்பான்மைகளை அவன் பயன்படுத்தி அவர்களுக்குள்ளே தன்னை குறித்து உயர்வான ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து அவர்களும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட வைத்து அது நிமித்தமாக மேலே இருப்பவர்களை தூஷிக்கும்படியாக அங்கே ஒரு சில காரியங்களை செய்வதை காண்கிறோம். பிரித்துக்குரியவர்கள், இது தவறான ஒரு காரியம், இது தவறான ஒரு எண்ணம். இப்படியாக எனக்கும் வரங்கள் இருக்குது, நானும் பெரிய ஊழியக்காரன் தான், நானும் ரொம்ப நல்லவன் தான். பிரித்துக்குரியவர்களே, நாம் நமக்காக ஒருபொழுதும் வழக்காட வேண்டாம். நாம் எதுக்கு நமக்காக வழக்காடணும்? நாமே அங்கங்கே பார்த்து ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருச்சலை நாம் ஏன் கொண்டு வரோம்? நமக்கு என்ன ஊழியத்தை தந்திருக்கிறாரோ, நமக்கு என்ன அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்பிலே நாம் வேகமாக செல்லுவோம். அங்கே எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாதபடி பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அற்பு மிகுதியாக இருக்கிறது, ஊழியங்கள் தேவையாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, எனக்காக யாரா ஜபிக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது நாம் ஏன் அதில் கவனம் செலுத்தாதபடிக்கு
ஏன் என் கூட ஆண்டவர் இல்லையா? அங்கே தான் ஜனங்கள் போவாங்களா? ஏன்ட்ட வர மாட்டாங்களா? இது போன்ற தேவையற்ற காரியங்களை ஆரோனை போல மிரியமை போல கவனம் செலுத்தாதபடி பேசாதபடிக்கு நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அவற்றிலே சந்தோஷமாக வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி? ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் சில்ட்ரன்? ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் லைஃப் பார்ட்னர்? ஆர் யூ ஹாப்பி வித் த ப்ராப்பர்ட்டிஸ் காட் ஹஸ் கிவன் யூ? ஆர் யூ ஹாப்பி வித் த சர்ச் காட் ஹஸ் கிவன் யூ? உங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரோ அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இல்லைனா எங்ககிட்ட இல்லையா, ஏன் அவங்ககிட்ட தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்து அவர்களுக்கு அதிகமான கிருபைகள் இருப்பதை பார்த்து எனக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுவதோ, தாழ்வு மனப்பான்மை அடைவதோ, நானும் நல்லவன் தான் என்று சொல்லி நாமவே நம்மை குறித்து சொல்லிக் கொள்வதோ, போராடுவதோ அது அழிவையே ஏற்படுத்தும் என்று சொல்லி நாம் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, நாம் நமக்காக பேச வேண்டுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்காக பேசுவார். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நமக்கு எதை தர வேண்டும் என்று சொல்லி நன்கு தெரியும். எப்பொழுது எதை தர வேண்டும், எப்படி நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதை அவர் செய்வார். நாம் நமக்கு எது இருக்கிறதோ அவற்றில் சந்தோஷமாக நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன சாப்பாடு இன்றைக்கி ஆண்டு தந்திருந்தாலும் அது சந்தோஷமாக சாப்பிடுங்க. விலை உயர்ந்த சாப்பாடாக இருக்கட்டும், இல்லைன்னா கஞ்சியாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், ஊறுகாவாக இருக்கட்டும், சந்தோஷமாய் சாப்பிட பழகி கொள்ளுங்கள். மிக பெரிய மெத்தையில் படுத்து தூங்குவதாக இருக்கட்டும், சந்தோஷமாக தூங்குங்க. வசதியை தந்திருக்கீங்களேன்னு சொல்லி தரையில் படுக்க சொன்னாலும் அதிலையும் போட நீங்கள் படுத்து வாழ பழகுங்கள். எல்லா சூழ்நிலையும் மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்த்துக்குரியவர்களை கடந்த நாட்களில் இந்த ஊழியத்தில் நான் எல்லா இடத்துக்கும் போகும்போது சைலோ காரில் போவேன். இப்போ பாருங்கள், எங்கே போனாலும் அந்த கார் அது நின்று அது ஹீட்டாகி ஊழியத்துக்கு அவசரமாக போகும்போது அது அப்படி நின்று விடும். அப்படி நான் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டங்களை இந்த காரணமத்தமாக நான் சந்தித்தேன். ஆனால் அதுக்காக நான் கோவப்படலை. ஆண்டவரே என்று சொல்லி நான் முறுமுறுக்கலை. இந்த கார் என்னை எனக்குரிய 4.25 லட்சம் கிலோமீட்டர் கூட்டு போயிருக்கு. அண்ட் இப்போ இதுக்கு போக முடியல, பரவாயில்ல, இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க என்று நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளவோ பணக்காரர் எவ்வளோ பெரிய கார்லாம் வச்சுருக்காங்க, ஆண்டவர்கள் கொடுத்துருக்கார். எனக்கு இன்றைக்கு இந்த ஓட்டைக்கார் தான் கொடுத்துருக்கார். எனக்கு எப்பொழுது கார் வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும், அப்போ தருவார். அது வரைக்கும் நான் சந்தோஷமாக இதில் நான் பிரயாணிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எதை ஆண்டவர் தந்தாலும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உடைய பிள்ளைகள் இன்றைக்கு ரசிக்கப்படாமல் இருக்கலாம், போதைக்கு அடிமையாக இருக்கலாம், இல்லைன்னா சண்டை போட்டுட்டு இருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கிட்டு மனைவி கணவன் சண்டை போட்டுகிட்டே இருக்கலாம், திருமண வாழ்க்கை சமானமே இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை, சரிப்பான்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பாதையில் கடந்து போங்க. தேவனுக்கு தெரியும் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய சூழ்நிலைகளை எப்படி மாற்ற வேண்டும் என்று அவருக்கு நன்கு தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு புரியாமல் சில காரியங்கள் நடக்கும் பொழுது, வேதனையான சில காரியங்கள் நடக்கும் பொழுது, உங்களுடைய உள்ளத்தை உடைக்கிறது போல பல காரியங்கள் நடக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக வாழ பழகுங்கள். மனமகிழ்ச்சியாக இருப்பது நீதிமானின் பலன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மத்தியில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் காண்பார் என்றால், எவரிடத்திலும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் வேதனைப்படாதபடிக்கு உங்களுக்கு இருக்கிறதுல நீங்கள் சந்தோஷமாய் வாழ பழகிக்கொள்வீர்கள் என்றால் தேவன் உங்களை பிரியப்படுவார். எவருக்கும் கொடுத்திடாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் என்பதை நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை எப்பொழுதும் நான் சந்தோஷமாக வாழ பழகுவோம். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியமே நாம் சந்தோஷமாக இருப்பது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும், சுகமாக இருந்தாலும் வியாதிப்பட்டிருந்தாலும், மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும், ஒன்றுமில்லாமல் இருந்தாலும், மிகப்பெரிய பிரபலமான ஊழியக்காரனாக இருந்தாலும், கீழே விழுந்து கிடந்தாலும், எல்லா நிலையிலும் சந்தோஷமாக வாழ பழகுங்கள். எல்லாற்றுக்காகவும் ஆண்டு துதியுங்க. ஒரு நாள் வேதனைப்படாதீங்க. இந்த ஆரோனை மெரியின மாதிரி நீங்கள் முறுமுறுக்காதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, தேன்கூட்டில் கள்ள தூக்கி வீசி கூட்டுகளை களைக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்பில் போயிட்டே இருங்க. அப்பொழுது கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற பாடங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு தந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. நாள்தோறும் எவ்வளவு அருமையான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எங்களை நல்வழிப்படுத்தி, எங்களை ஆறுதல் படுத்தி, எங்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, எங்களை தூக்கி நிறுத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர், இத்தனை வருடமாக நாள்தோறும் எங்களோடு பேசி வருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரை நாங்களும் கூட ஒரு காலம் எந்த தேன்கூட்டின் மீது கல்வீசி களைத்து விடாதபடி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த சாபங்கள் எங்களுக்கு வேண்டாம். யாரையும் கூட ஒப்பிட்டு பார்த்து எனக்கு இல்லையே என்று தாழ்வு மனப்பான்மை அடையாதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்க. ஒப்பிட்டு பார்த்தவர்கள் நாசமாய் போனார்கள் என்று இந்த பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம். பிறரை குற்ற சுமத்துகிறவர்கள் எங்களுக்கு அந்த மாதிரி நாங்களும் ஆளாதபடி குற்ற சுமத்தாதபடி இருக்க உதவி செய்யுங்க. எல்லாற்றுக்கும் மேலே எங்களுக்கு இருப்பதில் சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்க. தகப்பனே, இந்த அருமையான நாளில் கூட யாராவது வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களை தொடுங்கப்பா. வியாதி கொடூரமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் வாலிப வயதில் இந்த வியாதிகளை மறித்து போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் தங்கள் வேலைக்கு போக முடியாதபடி சந்தோஷமாய் வாழ முடியாதபடி ட்ரீட்மெண்ட்டுக்கே ஓடிட்டு இருக்காங்கப்பா. அலங்கோலமான வாழ்க்கை ஆகிவிட்டது வியாதி வந்தபடினாலே. ஒருவருக்கு வியாதி வந்துவிட்டால் குடும்பத்தில் எல்லோருக்கும் நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது. எனவே ஆண்டவரே, இயேசு சிலுவையில் வியாதியை சுமந்தார். சிலுவையில் இயேசு எல்லா வியாதிக்கும் மருந்து வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் தான் மருந்து என்பதை எல்லாரும் கண்டுபிடிக்க சுகம் பெற ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்ட இடங்களில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். யானி பாய்ந்த கரங்களை தொட்டு ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்கும். புண்கள் கால்களில் கைகளில் உடம்புல எங்கேயாவது இருக்குன்னு அப்படியே மூடுவீராக. கட்டிகள் உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் அதை அப்படியே மறைய செய்வீராக. தேமல்கள் அல்லது தோல் வியாதிகள் இருக்கும் என்றால் அப்படியே மறைய செய்வீராக. இயேசப்பாவுடைய நாமத்தினால என்ன போராட்டங்கள் அவர் பிள்ளைகளுக்கு சரத்தில் இருந்தாலும், வாதம், பக்கவாதம், முடக்குவாதங்கள் இருந்தாலும், காக்காய் வலிப்புகள் இருந்தாலும் மாற்றுங்க. புது கிட்னிகளே பொறுத்துங்க. ஹார்ட்டில் இருக்கிற அடைப்புகளை நீக்குங்க. நரம்புகளில் எங்கே அடைப்புகள் இருந்தாலும் நீக்குங்க. சுகரு, கொலஸ்ட்ரால், யூரியா, ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக மாறட்டும். ஏசப்படைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் புறப்பட்டு செல்லட்டும். சாப்பிட முடியல, தூங்க முடியல, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, நடக்க முடியல, ஏணிப்பிள்ளை ஏறி இறங்க முடியல, வேலைக்கு போக முடியல, படிக்க போக முடியல, சம்பாதிக்க முடியல, வாழ முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக தொடுதல் இப்பொழுது ஏற்படட்டும். இயேசு ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுப்பீராக. அதே போல போதை பழக்கங்கள் அடிமைப்பட்டிருக்கிறவங்க, கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பேலியாளின் பிள்ளைகள், ஆண்டவரை மொபைல் ஃபோனுக்கும் ஆண்டவரை தோத்திரமைய பைக்குக்கும் சண்டை போடுற பிள்ளைங்க, பைக்கில் தலைதறிக்க ஓட்டிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஒரு நிமிஷத்தில் மரணம் வந்துடும். அப்பாவிகள் மேலே முட்டி அப்பாவிகளுக்கு ஒன்று பெரிய சாபமாயிரும் ராஜா. அதை ஒரு புரிந்து கொள்ள பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவரை ரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள் நல்ல மனம் திரும்பி ஆண்டவரை படிப்பில் நல்ல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க. புதிதாக கோர்ஸில் சார்ந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போலவே ஆண்டவரை படிப்பதற்கு பணம் இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. சேனைகளின் தேவனாய கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஆசீர்வதிங்க, விவசாயம் செய்கிறவங்கள ஆசீர்வதிங்க, மீன் பிடிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களை ஆசீர்வதிங்க, கம்பெனி வைத்திருப்பவங்களை கடை வைத்திருப்பவர்களை ஆசீர்வதிங்க. அந்த நாள் கூலிகள், வார சம்பளக்காரர்கள், மாத சம்பளம் வாங்குறவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சோத்திரம், விசா காத்திருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப் காத்திருக்கிறவங்க, டிரான்ஸ்ஃபர் காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும், ப்ரமோஷனுக்கு, சம்பளத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அப்போ அதிசயத்தை செய்யுங்க. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. வயதான காலத்தில் இருப்பவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கையினாலே அவர்களை ஏந்தி கொள்ளுங்க. ரொம்ப நாளாகி திருமணமாகலை, குழந்தை இல்லைங்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரே, இயேசப்பா சோத்திரம் ஐயா. எங்கள் தாய் திருநடா இந்தியாவை ஆகியும் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. கணக்கற்ற மதங்கள் உண்டு, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்காக, ஆலயங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே ராஜா தகப்பனே, ஏசப்பா ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையாலை தாங்குகிற நல்ல உள்ளம் படைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. ஆண்டவரை அடைக்கலான் குருவி இல்லத்தை தங்குவதற்கு அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வாருங்க அப்பா. அப்படியே தகப்பனே சோத்திரம் ஐயா, என் தகப்பனே, அங்கே வேலை செய்பவர்களுக்கு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சுத்தாவுடைய அந்யோன்யைக்கும் உலகாத பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.